திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மாணிக்கவாசகரோட திருவாசக தேனமுத வரிகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். திருவாசகத்தோட தொடக்க வரிகளான சிவபுராணத்தோட ஒரு பகுதியாகவும் இருக்கிற மாணிக்க வாசகரோட கருணையும் அவர் கொடுத்த தேனமுத பாடல்களோட மகத்துவத்தை பத்தியும் தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அருத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, அதாவது ஒரு துன்பமான, ஒரு ரொம்பவும் கஷ்டமான, ரொம்ப துயரமான ஒரு வாழ்க்கையோட சுழற்சியில நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சுழற்சியில இருந்து நம்மள அதுல இருக்க பிணைப்பை நீக்கி அல்லல் அருத்தானந்தம் ஆக்கியதே, இந்த துயரத்தெல்லாம் நீக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை உருவாக்கி எல்லை மறுவா நெறி அளிக்கும், அதாவது ஒரு எல்லையே இல்லாத, ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆன்மீக பிணைப்புல நம்மள இணைச்சு வாதவூர் என்கோன், வாதவூர்ல இருக்க மாணிக்க வாசகரோட திருவாசகம் எனும் தேன். திருவாசகம் ஒரு தேன் போன்ற ஒரு இனிமையான ஒரு நூல். இந்த தொடக்க 4 வரிகளோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது தவறு இருந்தாலோ இல்ல ஏதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி நான் சொல்லியிருந்தாலோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதை திருத்திட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் இதை விட பெட்டரா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இதையெல்லாம் நானும் உங்களுக்கு ஒரு வீடியோவா தரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோவை கேட்டு நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். 4 வரிகளா கண்டிப்பா இந்த திருவாசகம் மொத்தத்தையும் சொல்லி முடிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையும். அதை கேட்டு நீங்களும் பயன்பெறணும் அப்படின்றதும் என்னோட ஆசை தான். அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்க டிராவல் வித் ராடி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.